இது வந்து செகண்ட் யூனிட்டோட கண்டினியூஷன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்தோம். டிஒஎல் ஸ்டார்டர் அண்டு ஆட்டோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்தோம். ஸ்டார் டெல்டாவில் ரெண்டு டைப் பார்த்தோம், செமி ஆட்டோமேட்டிக் அண்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜென்ரலாக த்ரீ ஃபேஸ் ஏசி மோட்டார்ஸோட ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதோட கரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் ரெண்டு ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, அதோட கண்டினியூஷனாக இருக்கிற அடுத்த 3 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டர்ஸுங்கிறத எதுக்கு பார்த்தோம், ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கிறதுக்காக பார்த்தோம் இல்லையா. அடுத்த 3 மெத்தட்ஸ் என்னது அப்படின்னா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், அப்புறம் வந்து என்னதுன்னா டூ வைண்டிங் மோட்டார்ஸ். சில மோட்டார்ஸில் வந்து என்னன்னா 2 வைண்டிங்ஸ் இருக்கும். அந்த மோட்டாரோட ஸ்டார்டிங் மெத்தட் எப்படி இருக்கும், அதே சமயத்தில் இன்னும் அடுத்தது என்னதுன்னா இண்டக்ஷன் மோட்டாரோட ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், அதோட டைரக்ஷனை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு டைப்பாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். ஓகே. உங்களுக்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், ஏன்னா மெஷின்ஸ் லேப்ல அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்னென்னா நிறைய இடத்துல வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைச்சிருப்பீங்க. ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ வந்து என்னென்னா நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டருங்கிறது வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இது மாதிரி தான் இருக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது வந்து. இதில் ப்ரைமரி சைடு அண்ட் செகண்டரி சைடு இருக்கும். நம்ம ப்ரைமரி சைடு என்ன கொடுக்குறோமோ அதை வந்து என்ன பண்ணோம், செகண்டரி சைடில் இந்த இந்த டேப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதோ இந்த மாதிரி டேப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டேப்பிங்ஸை வந்து நம்ம என்ன இதில் நம்ம செகண்டரி சைடில் எந்த டேப்பிங்க்கு நேராக நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோமோ அந்த டேப்பிங்ஸில் நம்ம என்ன மாதிரி பர்சன்டேஜ் வச்சுருக்கோமோ, இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு 200 வோல்டேஜ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட சிங்கிள் ஃபேஸ் சப்ளை 230 வோல்ட் ஆர் 200 வோல்ட் நமக்கு இங்கே சப்ளை வருதுன்னா, இங்கே வந்து 100% இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னதுன்னா, இங்கே வந்து ஒரு 80%, அடுத்தது இங்கே வந்து என்னென்னா ஒரு 60% இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இப்போ டேப்பிங்ஸை வந்து என்னதுன்னா இங்கே 60% அப்படி இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்கே அவுட்புட்டில் நமக்கு எவ்வளோ வரும்னா ஜஸ்ட் 120 வோல்டேஜ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டருங்கிறது வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை இப்படி தான் ஸ்டார்டராக யூஸ் பண்ணுறோம். நம்ம எந்த டேப்பிங்கில் கனெக்ஷன் கொடுக்குறோமோ அதில் என்ன வோல்டேஜ் கிடைக்குமோ அந்த வோல்டேஜ் தான் நமக்கு வந்து என்னதுன்னா அவுட்புட்டில் கிடைக்கும். நம்ம இன்புட்டில் எவ்வளோ கொடுக்குமோ அதோட பர்சன்டேஜ் ஆஃப் எந்த டேப்பிங்கோட பர்சன்டேஜில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதுதான் இங்கே வந்து என்னதுன்னா அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்க போகிறோம். நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா ஸ்டார்டர்ஸோட யூசஸை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டார்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மேக்ஸிமம் ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எப்பயுமே த்ரீ ஃபேஸ் சப்ளை நம்ம ஸ்டேட்டருக்கு கொடுக்கும்போது உடனே நமக்கு எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 5 to 6 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு மெத்தட்லையாக பார்த்துட்டு வரோம். இது தேர்டு மெத்தட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அந்த டேப்பிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த டேப்பிங்ஸில் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டில் செகண்டரி வோல்டேஜாக கிடைக்கும். அதை தான் நம்ம மோட்டருக்கு சப்ளையாக கொடுப்போம். ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட் பண்ணும்போது லைன் கரண்ட் எப்பயுமே ஸ்டார்டிங் கரண்ட்டை விட எப்படி இருக்கும்னா நமக்கு குறையா தான் இருக்கும். ஏன்னா செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில தான் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம என்ன டேப்பிங்ஸில் அவுட்புட் வேணும் கொடுத்துருக்கோமோ அதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் கரண்ட் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக லைன் கரண்ட்டை விட குறைஞ்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்க போகிறோம். அதில் ரெண்டு டைப் இருக்குது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரில். என்னது அப்படின்னா ஓப்பன் டிரான்சிஷன் டைப் அண்டு க்ளோஸ்டு டிரான்சிஷன் டைப். ஸோ க்ளோஸ்டுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா கார்ன்டோஃபர் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னதுன்னா ஓப்பன் டிரான்சிஷனை பற்றி பார்த்துடலாம். இதில் நமக்கு என்ன தெரியும், இது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக இது வந்து என்னது நமக்கு பவர் சர்க்கியூட், இது ஃபுல்லாக வந்து என்னது நமக்கு கண்ட்ரோல் சர்க்கியூட். ஏன்னா இதை நம்ம லாஸ்ட் இதுலேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது, நமக்கு த்ரீ ஃபேஸ் சப்ளை RYB கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன S1 S2 S3 இருக்கு இல்லையா, இந்த மூணு வந்து என்ன கான்டாக்டர்னா ஸ்டார்டிங் கான்டாக்டர். ஓகே, ஸ்டார்டிங் காயிலோட கான்டாக்டர்ஸ். R1 R2 R3 இருக்குல்ல, இது வந்து என்னன்னா ரன்னிங் கான்டாக்டர்ஸ். ஓகேவா. இந்த S1ல இருந்து S5 வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லா வந்து என்ன ஸ்டார்டிங் கான்டாக்டர், R1ல இருந்து R3 வரைக்கும் இருக்கிறது ரன்னிங் கான்டாக்டர். இந்த வைண்டிங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னதுன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள் உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிளை தான் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, இந்த சைடு கண்ட்ரோல் சர்க்கியூட்னு பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, கண்ட்ரோல் ரிலே இருக்கு. CR அப்படின்னா என்னன்னா கண்ட்ரோல் ரிலே. Tங்கிறது வந்து என்னன்னா ஆன் டிலே டைமர். நம்ம டைமரோட யூஸை பற்றி நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்லேயே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு டைமர் தான் என்னங்கிறது, டைமர் ரிலே அப்படின்னா என்னன்னு தெரியும். இது வந்து என்னன்னா ஸ்டார்டிங் கான்டாக்டர். ஆறுங்கிறது வந்து என்னன்னா ரன்னிங் கான்டாக்டர். இந்த R4ம் S6ம் என்னவா யூஸ் பண்ண போறோம்னா
இன்டர்லாக்கிங் கான்டாக்ட் அப்படின்னா என்னதுன்னா இந்த R4 க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா தான் எஸ் காயில் வந்து என்னது எனர்ஜைஸ் ஆகும். இது ஓப்பன் ஆயிருச்சுன்னா எஸ் காயில் டீஎனர்ஜைஸ் ஆயிரும். அதே மாதிரி S6 வந்து க்ளோஸ்ல இருந்தால் தான் ஆர் காயில் வந்து என்னது எனர்ஜைஸ் ஆகும். ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ இது வந்து என்னதுன்னா ஸ்டார்டிங் அப்போ ரன்னிங் வந்து டீஎனர்ஜைஸ்டாக இருக்கிறதுக்காக S6 ஓப்பனில் வச்சுருப்போம். அதே மாதிரி ரன்னிங் அப்போ ஸ்டார்டிங் காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகணுங்கிறதுக்காக R4 ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இன்டர்லாக்கிங்காக அதை லாக் பண்ணி வைக்கிறது இல்லையா. ஸோ இன்டர்லாக்கிங் கான்டாக்ட்ஸ் தான் R4 அண்ட் S6. ஓகேவா. நெக்ஸ்ட் T1 T2 இது வந்து என்னது டைமரோட கான்டாக்ட். இந்த டைமர் டிலே டைமர் இருக்கு இல்லையா, இதோட கான்டாக்ட் தான் வந்து என்னது T1 அண்ட் T2. ஓகே. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ண போகிறோங்கிறது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயும் என்ன ஆகும், நமக்கு சப்ளை வந்து டைரெக்டாக இங்கே கான்டாக்ட் ரிலேக்கு வரும். ஸோ கான்டாக்ட் ரிலே வந்து என்ன ஆகும்னா எனர்ஜைஸ் ஆகும். கான்டாக்ட் ரிலே எனர்ஜைஸ் ஆகும். இந்த தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆன உடனே என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக CR1 கான்டாக்ட், அதாவது கான்டாக்ட் ரிலேயோட கான்டாக்ட் வந்து என்ன ஆயிரும் க்ளோஸ் ஆயிரும். இது க்ளோஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் டைமர் டிலேவும் எனர்ஜைஸ் ஆகும், எஸ் காயிலும் எனர்ஜைஸ் ஆகும். ஓகேவா. இது ரெண்டும் இப்படி எனர்ஜைஸ் ஆன உடனே இந்த எஸ் காயில் எனர்ஜைஸ் ஆன உடனே என்ன ஆகும், இந்த டைமர் வந்து இது க்ளோஸ் ஆயிரும், R4ம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆன உடனே என்ன ஆயிரும்னா S1, இந்த S1 இருக்கு இல்லையா, S1 S2 S3 அண்ட் S4 S5 இது இந்த 5 கான்டாக்ட்ஸும் வந்து என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிரும். நல்லா கவனிங்க, ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், கான்டாக்ட் ரிலே இந்த CR வந்து எனர்ஜைஸ் ஆகுது, இது எனர்ஜைஸ் ஆகுது, அதோட கான்டாக்டர் CR1 க்ளோஸ் ஆகுது. இது க்ளோஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் டைமர் டிலேவும் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், எஸ் கான்டாக்டரும் எனர்ஜைஸ் ஆகும். ஏன்னா இது வழியாக நமக்கு என்ன போகும் அப்படின்னா T1 கான்டாக்டர் வந்து டைமர் ஆன் ஆனோடனே T1 வந்து என்ன ஆயிரும் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனோடனே இதுவும் க்ளோஸ் ஆகி எஸ்ஸுக்கு வந்து எனர்ஜைஸ் ஆயிடுது. எனர்ஜைஸ் ஆன உடனேயும் S1 S2 S3 S4 S5 இந்த 5 கான்டாக்டரும் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா சாரி இது இல்லை, S1 S2 S3 S4 S5 இந்த 5ம் வந்து என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது க்ளோஸ் ஆன உடனே நமக்கு சப்ளை எது வழியாக எப்படி வரும் அப்படின்னா S1 வழியாக வந்து ஆரோட சப்ளை வந்து S1 வழியாக வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக S4 வழியாக வந்து நமக்கு என்ன ஆகும் மோட்டருக்கு சப்ளை போகும். ஸோ நமக்கு இங்கே என்ன ஆயிரும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம என்ன ஸ்டாப்பிங்ஸில் வச்சுருக்கோம், இப்போ 50% வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, இப்போ 3 ஃபேஸ் சப்ளை, ஸோ 3 ஃபேஸ் சப்ளை 440னா நமக்கு கிடைக்கிறது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கிடைக்கும், நம்ம 50% டேப்பிங்ஸில் வச்சுருந்தோம்னா நமக்கு மோட்டருக்கு கிடைக்கிற சப்ளை வந்து ஜஸ்ட் 240 தான், 220 தான் கிடைக்கும். ஓகேவா. அதே மாதிரி ஒய்யோட சப்ளை எவ்வளவு வழியாக வரும், S2 வழியாக வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக வந்து S5 வழியாக வந்து என்ன ஆயிரும் நமக்கு மோட்டருக்கு சப்ளை வரும். அதே மாதிரி தான் S3யோடதும் என்ன ஆயிரும் இங்கே நேராக S3 வழியாக பியோட சப்ளை S3 வழியாக வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து இங்கே S5க்கு வந்து என்ன ஆயிரும் டைரெக்டாக மோட்டருக்கு வரும். ஸோ இப்படி வரும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட் நம்ம டேப்பிங்ஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளோ டேப்பிங்ஸில் வச்சுருக்கோமோ 50% 60% 80% நம்ம எதில் செட் பண்ணுறோமோ அது செட் பண்ணுறதை பொறுத்து நமக்கு வந்து எனது மோட்டருக்கு சப்ளை வரும். இப்போது நம்ம இந்த டிலே டைமர்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, இது எப்போ வந்து அந்த டைமிங் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டைமிங்கை ஒரு குறிப்பிட்ட நேரம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா எவ்வளோ நேரம் ஸ்டார்டிங் கரண்ட் அந்த மோட்டார் வந்து ரேட்டட் ஸ்பீடு அடையிற வரைக்கும் தான் நமக்கு வந்து என்னது ஸ்டார்டிங் கரண்ட் வந்து குறைச்சி வேணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் ரேட்டட் ஸ்பீடு அது ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது ரேட்டட் கரண்ட் தன்னால் வந்துடும். ஸோ இந்த ஸ்டார்டிங் கரண்ட் ஹையாக போகாமல் குறைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டார்டிங் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேட்டட் ஸ்பீடு வந்த உடனே என்ன ஆயிரும், அந்த டிலே டைமர் வந்து என்ன ஆயிரும்னா டீஎனர்ஜைஸ் ஆயிரும். இது டீஎனர்ஜைஸ் ஆனோடனே என்ன ஆயிரும்னா இது வந்து என்னது ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல T2 வந்து என்ன ஆயிரும் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ரன்னிங் கான்டாக்டர் வந்து எனக்கு எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து என்ன ஆயிரும்னா டீஎனர்ஜைஸ் ஆயிரும். இது ஓப்பன் ஆயிரும், இது வந்து என்னது க்ளோஸ் ஆயிரும். அதாவது S6 வந்து க்ளோஸ் ஆயிரும், R4 வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நடந்த உடனேயும் இந்த ஆர் கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகுது இல்லையா, இந்த ஆர் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆன உடனேயும் நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த எஸ் காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ S1 S2 S3 S4 S5 இந்த 5ம் வந்து என்ன ஆயிரும்னா இது ஓப்பன் ஆயிரும், இதுவும் ஓப்பன் ஆயிரும், இந்த இடத்துல இதுவும் ஓப்பன் ஆயிரும், எல்லாமே எஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆர் காயில் எனர்ஜைஸ் ஆன உடனே நமக்கு சப்ளை எது மூலியமா வரும்னா R1
R2 R3 இந்த 3 கான்டாக்ட் மூலியமா தான் நமக்கு சப்ளை வரும். எப்படி வரும்னா ஆர் ஃபேஸோட சப்ளை வந்து இப்படி வந்து R1 வழியா வந்து டைரக்டா எங்க போயிரும்னா மோட்டருக்கு போயிடும். அதே மாதிரி ஒய்யோட சப்ளை வந்து R2 வழியா வந்து டைரக்டா மோட்டருக்கு போயிடும். சேம் பியோட சப்ளையும் வந்து என்ன ஆகும்னா பியோட சப்ளைங்கிறது வந்து R3 வழியா வந்து டைரக்டா மோட்டருக்கு போயிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னன்னா ஃபுல் லோட் வோல்டேஜ் நம்மளோட ஃபுல் லோட் வோல்டேஜ் நமக்கு அந்த மோட்டாருக்கு ஃபுல் லோட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்குறோமோ அது அப்படியே மோட்டாருக்கு வந்து சப்ளை ஆகும். ஸோ நம்மளோட எய்மே இதுதானே. ஸோ எப்போ ஃபுல் லோட் வோல்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து குறைக்க போறோம். ஸோ ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா வோல்டேஜை வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமா குறைச்சு அது வந்து ரேட்டட் ஸ்பீடு வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த வோல்டேஜை குறைச்சி வச்சு ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் ரேட்டட் ஸ்பீட் அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ஷனை கட் பண்ணிட்டு டைரக்டா ஃபுல் லோடு வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் நம்ம இண்டக்ஷன் மோட்டருக்கு கொடுக்க போறோம். ஸோ இப்படிதான் நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து குறைக்கிறோம். ஸ்டார்டிங் கரண்ட் எப்படி குறைக்கிறோம், ஸ்டார்டிங் அந்த ஃபுல் லோடு வோல்டேஜை கொடுக்காம வோல்டேஜை குறைச்சு அதன் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கிறோம் யூசிங் த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா. இதை வந்து ஏன் ஓப்பன் டிரான்சிஷன் டைப்னு சொல்றோம் அப்படின்னா இது டிரான்சிஷன் ஏன் சொல்றோம்னா இந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ரன்னிங்க்கு மாறுது இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னா டிரான்சிஷன் சொல்றோம். ஸ்டார்டிங்ல இருந்து ரன்னிங்க்கு மாறுறத வந்து டிரான்சிஷன் சொல்றோம். இது ஏன் ஓப்பன் டிரான்சிஷன் சொல்றோம் அப்படின்னா இதுல வந்து கொஞ்ச நேரம் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ரன்னிங்க்கு மாறுது இல்லையா, அந்த மாறுற கொஞ்ச நேரத்துக்கு வந்து இது ரெண்டுமே என்னதுன்னா ஓப்பன்ல இருக்கு இல்லையா, இது க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த T2 இருக்கு இல்லையா, இது க்ளோஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இது க்ளோஸ் ஆனாதான் நமக்கு வந்து என்னன்னா ரன்னிங் கான்டாக்ட்ஸ்க்கு வந்து சப்ளை கிடைக்கும். ஸோ நடுவுல வந்து என்னன்னா சப்ளை வந்து பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறனால தான் இது என்ன சொல்றோம்னா ஓப்பன் டிரான்சிஷன் டைப்னு சொல்றோம். அதே சமயத்துல இது உங்களோட மெத்தட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரலா சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே சிஆர் எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆனோடனே கான்டாக்டர் CR1 வந்து க்ளோஸ் ஆயிரும். இது க்ளோஸ் ஆனோடனையும் Tயும் Sயும் எனர்ஜைஸ் ஆகும். ஓகேவா. டைமர் டிலேங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம டைம் செட் பண்ணி வச்சிருக்க டைம் வரைக்கும் தான் எனர்ஜைஸாக இருக்கும். அதுக்கடுத்து இது டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நமக்கு என்னன்னா எஸ் காயில், அதாவது ஸ்டார்டிங் காயில் தான் வந்து என்னன்னா எனர்ஜைஸில் இருக்கும். அப்போ வந்து என்னது S1லேருந்து S5 வரைக்கும் இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அது க்ளோஸ் ஆன உடனே நமக்கு சப்ளை எது மூலியமா வரும், ஆர் வழியா வந்து S1 ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் S4 வழியா வந்து நமக்கு மோட்டருக்கு வரும். இப்போ நமக்கு இது என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்க டேப்பிங்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து குறைஞ்சிரும். ஓகேவா. ஸோ இது மூலியமா நம்ம என்ன பண்றோம், ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து குறைக்கிறோம். ஸ்டார்டிங் வோல்டேஜை குறைச்சு ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் நமக்கு வந்து இந்த டைமர் ரிலீஸ் ஆன உடனேயும், அதாவது டீஎனர்ஜைஸ் ஆன உடனே எஸ்ஸும் வந்து என்னது டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ இந்த 5 கான்டாக்ட்ஸும் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ சப்ளை அது வழியா வராது. அதுக்கப்புறமா ரன்னிங் கான்டாக்ட்டுக்கு மாறிடும். ரன்னிங் கான்டாக்டர்ல வந்து சப்ளை வந்த உடனே என்ன ஆகும்னா இந்த ரன்னிங் கான்டாக்டுக்கு வர்றதுக்கு என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுன்னா இந்த T2 வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ அந்த T2 க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா, அதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்றோம்னா ஓப்பன் டிரான்சிஷன் டைப். டைம் எடுக்குது மீன்ஸ் என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்னன்னா சப்ளை கட் ஆயிரும். அது அப்படி சப்ளை வந்ததுக்கு அப்புறமா என்னன்னா டைரக்டா நம்ம என்ன சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோமோ அது அப்படியே டைரக்டா R1 R2 R3 வழியா மோட்டருக்கு சப்ளை வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த டைப்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு சப்ளை வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்காது இல்லையா, அந்த மாதிரி இல்லாதப்போ நமக்கு வந்து என்னன்னா அதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னா ரோட்டர் வந்து சுத்துறதே நின்றும். ஸோ ரோட்டரோட ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா கொஞ்ச நேரத்துக்கு இது வந்து மோட்டருங்கிறது வந்து ஜென்ரேட்டர் வோல்டேஜா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ அதே சமயத்துல திரும்ப சப்ளை டிஸ்கனெக்ட் ஆயிட்டு நமக்கு வந்து திரும்ப ரன் ஆகுது இல்லையா, ரன்னிங் கான்டாக்டர் மூலியமா மோட்டார் ரன் ஆக ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ சடனாக அது ரன் ஆக ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இன்ரஷ் கரண்ட்டுங்கிறது ஃப்ளோ ஆகும். இன்ரஷ் கரண்ட் அப்படின்னா சடன் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்றோம். ஆனா திரும்ப அது ரன்னிங்க்கு மாறும்போது நமக்கு திரும்பவும் ஒரு இன்ரஷ் கரண்ட், ஒரு ஹை ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வருதுங்கும் போது நமக்கு இது வந்து என்னது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதனால நம்ம என்ன பண்றது இல்லைன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஓப்பன் டிரான்சிஷன் டைப்பை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றது கிடையாது. நம்ம யூஸ் பண்றது வந்து என்னன்னா க்ளோஸ்டு டிரான்சிஷன் டைப்பை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா. ஸோ அடுத்ததை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா காண்டோஃபர் மெத்தட். இதுதான் வந்து என்னது மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். இதுலயும் சேம் ப்ராசஸ் தான் நடக்கும். ஆனா என்னதுன்னா அதுல வந்து ரன்னிங்க்கு மாறும்போது நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது இல்லையா, அந்த டிலே வந்து இங்க
இருக்காது. அதை கேன்சல் பண்றதுக்காக தான் நம்ம வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா the சேம் இந்த பவர் சர்க்கியூட் ஃபுல்லாவே வந்து என்னன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த S1 ல இருந்து S5 இருந்தது இல்லையா, அதுக்கு பதிலா இங்க என்ன A1 A2 A3, அந்த S4 S5க்கு பதிலா B1 B2, நெக்ஸ்ட் R1 R2 R3 இல்லையா, அதே மாதிரி தான் C1 C2 C3. ஓகேவா? இதுல நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா கண்ட்ரோல் சர்க்கியூட்ல CR சேம் கண்ட்ரோல் ரிலே இருக்கு. இதுல 3 டைமர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுனா 1T 2T 3T. இந்த 3 டைமர்ஸும் எதுக்குன்னா இந்த 3 கான்டாக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டைமர்ஸ். ஓகேவா? 1Tங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா Vங்கிற கான்டாக்டுக்கு, 2Tங்கிறது வந்து என்ன சிங்கிற கான்டாக்டுக்கு, 3Tங்கிறது வந்து என்னன்னா ஏங்கிற கான்டாக்டுக்கு. இதுல நல்லா பாருங்க, பியோட கான்டாக்டரும் ஏவோட கான்டாக்டரும் நார்மலி க்ளோஸ்டில் தான் இருக்கு. சி தான் வந்து என்னது ஓப்பன்ல இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து என்ன ரன்னிங் கான்டாக்டர். இது எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் வந்து என்னதுன்னா மோட்டார் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரன்னிங்க்கு மாறும், அதாவது ஆக்சலரேஷனுக்கு மாறும். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலி க்ளோஸ்ல இருக்கிறது ரெண்டும் வந்து என்ன ஸ்டார்டிங்க்கு, இது வந்து நார்மலி ஓப்பன்ல இருக்கிறது எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் வந்து என்னன்னா ரன்னிங்க்கு மாறும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நல்லா கவனிங்க, நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயும் நமக்கு சிஆர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆன உடனே நமக்கு CR1 வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். இது க்ளோஸ் ஆன உடனே என்னதுன்னா இந்த 3 டைமருமே வந்து என்ன ஆகும்னா எனர்ஜைஸ் ஆகும். 1T 2T 3T. இந்த 3மே எனர்ஜைஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து 1Tயும் 3Tயும் வந்து என்னன்னா நார்மலி க்ளோஸ்டில் இருக்கு. ஸோ பிங்கிற கான்டாக்டும் ஏங்கிற கான்டாக்டும் வந்து என்னன்னா எனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 1T இந்த 3 எனர்ஜைஸ் ஆன உடனே பியும் ஏவும் எனர்ஜைஸ் ஆகுறதுனால நமக்கு என்னதெல்லாம் இங்க க்ளோஸ் ஆகும், A1 A2 A3, இது 3 எனக்கு க்ளோஸ் ஆயிரும். அதே சமயம் B1 B2 இது ரெண்டும் மொத்தம் இந்த 5 கான்டாக்டும் வந்து என்னன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்ம சப்ளை கொடுத்த உடனே நமக்கு எப்படி வரும்னா ஆர் ஃபேஸோட சப்ளை வந்து A1க்கு வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியா எங்க வரும், B1க்கு வந்து அந்த சப்ளை தான் வந்து என்ன ஆகும்னா இண்டக்ஷன் மோட்டாருக்கு போகும். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம என்ன டேப்பிங் அதில் சொன்னோம் இல்லையா, அதே தான் ஸ்டார்டிங் மெத்தட் இதுலையும். ஸோ அதில் என்ன டேப்பிங்ஸ் வச்சிருக்கோம், 50% வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்னது 210 தான் வந்து நமக்கு என்னது 440 நம்மளோட சப்ளை வோல்டேஜ் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து என்ன எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 220 தான் இங்கே மோட்டருக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் வோல்டேஜை குறைச்சிட்டோம். ஸ்டார்டிங் வோல்டேஜை குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், ஸ்டார்டிங்கோட கரண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ ஒய்யோட சப்ளை எப்படி வரும், A2 வழியா வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியா வந்து B2 வழியா இண்டக்ஷன் மோட்டருக்கு சப்ளை ஆகும். அதே சேம் ப்ராசஸ் தான் பியோடது. A3 ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் B2 வழியா இண்டக்ஷன் மோட்டருக்கு சப்ளை ஆகும். ஓகேவா? இது வந்து எப்போ வரைக்கும் நடக்கும், இந்த T1Tயும் 3Tயும் எனர்ஜைஸ்டு லெவல்ல இருக்க வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம இதுல ஒரு டைமிங் செட் பண்ணியிருப்போம் இல்லையா, எப்போ வந்து ரேட்டட் ஸ்பீடு அடையுதோ அந்த ரேட்டட் ஸ்பீடு வந்த உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் நம்ம என்ன டைமிங் இதுல செட் பண்ணியிருக்கோமோ அந்த டயத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும்னா 1Tயும் 3Tயும் வந்து என்ன ஆயிரும்னா டி எனர்ஜைஸ் ஆயிரும். இது டீஎனர்ஜைஸ் ஆன உடனே என்ன ஆயிரும்னா இந்த இது எல்லாமே வந்து என்னது ஓப்பன் ஆயிரும். 1T1ம் 3T1ம் ஓப்பன் ஆகி 2T1 என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து இதுல இந்த நமக்கு ஒரு டிரான்சிஷன் டைம் அதுல கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துச்சு இல்லையா, அந்த பிரேக்கிங் வந்து இங்க வராது. ஏன் அப்படின்னா நமக்கு இங்க வந்து என்னது எல்லாத்தையுமே ஒரே ப்ராசஸ்ல தான் வந்து என்னது லைன் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இந்த இது க்ளோஸ் ஆகுறது வரைக்கும் என்ன ஆகும்னா இந்த சப்ளை வந்து இந்த சீரீஸ் ரியாக்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட சப்ளை கட் ஆகி இங்க வந்து வைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு சீரீஸ் ரியாக்டரா கனெக்ட் ஆகி கொஞ்ச நேரம் சப்ளை வந்து என்ன வரையும்னா இந்த ரியாக்டர் வழியா வந்து தான் மோட்டாருக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த 2T வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஓகேவா? இது டீஎனர்ஜைஸ் ஆகி இதெல்லாம் ஓப்பன் ஆகி இது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எனக்கு சீரீஸ் ரியாக்டரா ரியாக்ட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து எனது சப்ளை வந்து வந்துட்டே தான் இருக்குமே தவிர ஓப்பன் டிரான்சிஷன் மாதிரி நமக்கு கட் ஆகாது. ஓகேவா? ஒன்ஸ் இந்த 2T1 வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆயிரும்னா இந்த பியும் சியும் கான்டாக்ட் எல்லாமே வந்து என்ன ரிலீஸ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். A1 ஓப்பன், A2 ஓப்பன், A3யும் ஓப்பன், நெக்ஸ்ட் வந்து என்னது B1 ஓப்பன், B2 ஓப்பன். இது எல்லாமே வந்து என்ன ஆயிரும்னா ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு சப்ளை வந்து இந்த C1 C2 C3 இந்த 3 தான் நமக்கு என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிரும். இது க்ளோஸ் ஆகிற மூலியமா சப்ளை நமக்கு எப்படி வரும்னா டைரக்டா வரும். ஆர் ஃபேஸ் வழியா வந்து C1 டைரக்டா மோட்டார், அதே மாதிரி Y ஃபேஸ் C2 டைரக்டா மோட்டார், B ஃபேஸ் C3 டைரக்டா மோட்டார்.
ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன ஃபுல் வோல்டேஜ் வந்து மோட்டருக்கு ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ஓப்பன் டைப்புக்கும் க்ளோஸ்டு டைப்புக்கும் உள்ள வித்தியாசம். அதில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு சப்ளை கட் ஆகும். இங்கே வந்து என்னன்னா சப்ளை கட் ஆகாமல் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்ஸே வந்து நமக்கு வந்து ஒரு சீரிஸ் ரியாக்டராக ரியாக்ட் பண்ணி நமக்கு சப்ளை கொடுத்துட்டே இருக்கும். ஒன்ஸ் அது வந்து என்னது ரன்னிங் கான்டாக்டுக்கு மாறுற வரைக்குமே நமக்கு இந்த மாதிரி சப்ளை வந்துட்டே இருக்கும். ஸோ நமக்கு இங்கே வந்து என்னதுன்னா அதில் கிடைக்கிற சப்ளை டிஸ்கனெக்ஷன் வந்து இதில் இருக்காது. ஸோ இதுதான் அந்த டைப்புக்கும் இந்த டைப்புக்கும் வித்தியாசம். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வோல்டேஜை குறைச்சி ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா டூ ஸ்பீட் டூ வைண்டிங் மோட்டாரோட ஸ்டார்டிங் டைப் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்னன்னா ஒரே ஒரு வைண்டிங்ஸ் தானே, ஸ்டேட்டர்ல ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்கும். இப்போ நமக்கு டூ வைண்டிங் மோட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டேட்டர்ல வந்து ரெண்டு செட் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்கும், ரெண்டு செப்பரேட் வைண்டிங்ஸ் இருக்கும். அதை வந்து அந்த ரெண்டு செப்பரேட் வைண்டிங்ஸ் இருக்கிறனால நமக்கு டூ ஸ்பீடை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு செட்டு வந்து என்னன்னா லோ ஸ்பீடுக்கும் இன்னொரு செட் ஆஃப் வைண்டிங்ஸ் வந்து எதுக்குன்னா ஹை ஸ்பீடுக்கும் இருக்கும். இதுதான் வந்து டூ வைண்டிங் மோட்டார்ஸ். அப்படின்னா ஸ்டேட்டர்ல ரெண்டு வைண்டிங் இருக்கும். ஒரு வைண்டிங்கை வந்து என்னன்னா லோ ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்னொரு வைண்டிங்கை வந்து என்னன்னா ஹை ஸ்பீட்ல ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி இருக்க மோட்டார்ல நம்ம எப்படி அதை ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ண போறோங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இதுல சர்க்கியூட் பாருங்க. இந்த சைடு இருக்கிறது வந்து என்னது நமக்கு பவர் சர்க்கியூட். இதுதான் பவர் சர்க்கியூட். அதாவது பவர் சர்க்கியூட்னால என்னது டிஸ்ட்ரிபியூஷன் சைடு. இது வந்து என்ன நமக்கு கண்ட்ரோல் சர்க்கியூட். ஓகேவா? கண்ட்ரோல் சர்க்கியூட்ல என்னெல்லாம் இருக்கு? லோ புஷ் பட்டன் இருக்கு, ஹை புஷ் பட்டன் இருக்கு. இங்க எல்லுங்கிறது வந்து என்னது லோ ஸ்பீடோட கான்டாக்டர், ஹெச்ங்கிறது வந்து ஹை ஸ்பீடோட கான்டாக்டர். நெக்ஸ்ட் L4 அண்ட் H4 வந்து என்னன்னா சீலிங் கான்டாக்ட். சீலிங் கான்டாக்ட் தொடர்ந்து சப்ளைல வச்சுட்டு இருக்கிறது தான் சீலிங் கான்டாக்ட். ஓகேவா? H5 அண்ட் L5ங்கிறது வந்து நமக்கு இன்டர்லாக் கான்டாக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது க்ளோஸ் ஆனா மட்டும்தான் L வந்து என்னது எனர்ஜைஸ் ஆகும். அதே மாதிரி R5 க்ளோஸ் ஆனா தான் H வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஓகே. இப்போ நம்ம வந்து லோங்கிற புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ நமக்கு மொத்தம் ரெண்டு ஸ்பீடு இருக்கு இல்லையா? இதுல நம்ம வந்து லோ ஸ்பீடில் ரன் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த ஸ்டார்ட்டுங்கிற புஷ் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா லோ ஸ்பீடை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் அது வந்து என்னது கான்டாக்டருக்கு சப்ளை போய் H5 க்ளோஸ் ஆகி எல்லுங்கிற கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் ஹை ஸ்பீடுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா உடனே உடனே வந்து ஹை ஸ்பீடை கொடுக்க முடியாது, டைரெக்டாக ஹை ஸ்பீடு கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீடை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஹை ஸ்பீடு கொடுக்க முடியும். டைரெக்டாக ஹை ஸ்பீடில் ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம கொடுக்கும்போது நமக்கு எப்படி லோ ஸ்பீடு ரன் ஆகும் அப்படின்னா லோங்கிற புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயும் H5 வந்து க்ளோஸ்டு ஆயிரும். க்ளோஸ் ஆனோடனே எல்லுங்கிற கான்டாக்ட் வந்து எனர்ஜைஸ் ஆயிரும். இது எனர்ஜைஸ் ஆனோடனே L4ங்கிற சீலிங் கான்டாக்ட் வந்து என்ன ஆயிருக்கும்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது வந்து என்னன்னா எப்பயும் எல்லுங்கிற கான்டாக்டரை வந்து எனர்ஜைஸ் லெவல்லையே வச்சுட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு என்னென்ன கான்டாக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும்னா L1, L2 அண்ட் L3 இந்த மூணு கான்டாக்ட்ஸும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நமக்கு லோ ஸ்பீடில் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இங்கே கொடுத்த உடனே நமக்கு சப்ளை எது மூலியமா வரும்? ஆர் ஃபேஸோட சப்ளை L1 வழியா வந்து ஸ்டேட்டர் காயில் வழியா நமக்கு ரோட்டருக்கு வரும், அதாவது மோட்டருக்கு. அதே மாதிரி தான் ஒய்யோடது L2 வழியா வந்து மோட்டருக்கு வரும். நெக்ஸ்ட் பியோட சப்ளையும் வந்து L3 வழியா வந்து மோட்டருக்கு வரும். ஸோ நம்ம இங்க லோ ஸ்பீடுங்கிறத என்னவோ செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். எப்போ வரைக்கும் அப்படின்னா லோங்கிற ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எல்ங்கிற கான்டாக்டர் எனர்ஜைஸ் லெவலில் இருக்க வரைக்கும். ஸோ இதை நம்ம ரிலீஸ் பண்ணாலும் L4 வந்து என்னவா தான் இருக்கும்? சீலிங் கான்டாக்ட். இதில் ஏன்னா இது மூலியமாக தான் நமக்கு சப்ளை வந்து ஹைக்கும் கொடுக்கணும். ஸோ சப்ளை அங்கிருந்தா வரனால L4ங்கிறது எப்பவுமே சீலிங் கான்டாக்ட் க்ளோஸ்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை நெக்ஸ்ட் ஹை புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சப்ளை வந்து டைரக்டா R5க்கு க்ளோஸ் ஆகி ஹெச்ங்கிற கான்டாக்டர் வந்து என்ன ஆயிரும்னா நமக்கு எனர்ஜைஸ் ஆயிரும். அது எனர்ஜைஸ் ஆனோடனே H4ங்கிற கான்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆயிரும். இதுவும் வந்து நமக்கு என்ன சீலிங் கான்டாக்ட். ஸோ அதை வந்து எப்பயுமே என்னது எனர்ஜி லெவல்லே வச்சுக்கிறதுக்காக இந்த சீலிங் கான்டாக்ட். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இது கொடுத்த உடனே ஹை ஸ்பீடை கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிரும்னா சப்ளை எது வழியா வரும்னா ஆர் வழியா வந்து அந்த சப்ளை H1க்கு போய் H1ல இருந்து டைரக்டா மோட்டாருக்கு வரும். ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம ஹை ஸ்பீடில் என்ன ஸ்பீடு கொடுத்துருக்கோமோ அந்த ஹை ஸ்பீடில் நமக்கு வந்து என்னன்னா மோட்டார் ரன் ஆகும். அதே மாதிரி H2 வழியா Y ஃபேஸ் வரும், H3 வழியா B ஃபேஸ் வரும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்றோம்னா டூ வைண்டிங் மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா? அதுல நம்ம ஒரு வைண்டிங்கை வந்து லோ ஸ்பீடுக்கும் ஒரு வைண்டிங்கை வந்து ஹை ஸ்பீடுக்கும் யூஸ் பண்றோம். ஸோ லோ ஸ்பீடில் நம்ம கொடுக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் கரண்ட் வந்து குறைய தான் இருக்கும். ஓகேவா? இப்படிதான் வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸை ரெண்டு
ஸ்டேட்டர் வைண்டிங் இருக்கிற மோட்டார்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னதுன்னா, நம்மளோட இண்டக்ஷன் மோட்டாரோட டைரக்ஷன், அதோட ரொட்டேஷனோட டைரக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயே தானே சுற்றிட்டு இருக்கோம். அதில் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனி டூ ஃபேஸஸை வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அப்படி எனி டூ ஃபேஸஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த த்ரீ ஃபேஸ் டைரக்ஷனோட அதோட ரொட்டேஷன் டைரக்ஷன் வந்து என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேஞ்ச் ஆயிரும். எப்படி ரன் ஆகும்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரன் ஆகும். ஸோ இதில் நமக்கு அதனால நம்ம என்ன கான்டாக்டர்ஸ் யூஸ் பண்ணோம், ரெண்டு கான்டாக்டர்ஸ் பண்ணுறோம். நம்ம அந்த லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் சொன்னாலே அதே ப்ராசஸ் தான் இதுலேயும். ரெண்டு கான்டாக்ட், ஒன்று வந்து என்னன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு, இன்னொன்று வந்து என்னன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் கான்டாக்டர் அண்ட் ரிவர்ஸ் கான்டாக்டர்னு ரெண்டு கான்டாக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெண்டு ஃபேஸை மாற்றி கொடுத்துட்டோம்னாலே வந்து என்ன ஆயிரும்னா நமக்கு டைரக்ஷன் மாறிடும். ஸோ இதில் எப்படி கான்டாக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து அதே மாதிரி இது வந்து என்னது பவர் சர்க்கியூட். இது வந்து என்ன பவர் சர்க்கியூட், இது வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு புஷ் பட்டன், ஒன்று வந்து என்னன்னா ஃபார்வர்ட், இன்னொன்று வந்து என்னன்னா ரிவர்ஸ். அதில் சொன்ன சேம் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம ஃபார்வர்டு ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும், R5 க்ளோஸ் ஆகி எஃப்ங்கிற கான்டாக்டர், அதாவது ஃபார்வர்டு கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகி F4 வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது க்ளோஸ் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிரும்னா சப்ளை வந்து நமக்கு F1 F2 F3 வழியாக போகும். ஸோ ஆர் ஃபேஸோட சப்ளை F1 வழியாக வந்து நமக்கு மோட்டருக்கு வரும்போது இது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஆர் ஃபேஸ் வந்து F1 வழியாக, ஒய் ஃபேஸ் F2, பியோட சப்ளை வந்து F3 வழியாக வரும். இப்படி நமக்கு சப்ளை வரப்போ மோட்டார் வந்து நமக்கு என்னன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரன் ஆகும். ஒன்ஸ் நம்ம ரிவர்ஸ் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா F5 க்ளோஸ் ஆகி ஆறுங்கிற கான்டாக்டர் வந்து எனர்ஜி ரிவர்ஸ் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகி R4 சீலிங் கான்டாக்ட் வந்து என்ன பண்ணும், இதை வந்து தொடர்ந்து எனர்ஜைஸ் லெவல்லையே வச்சிருக்கோம். ஸோ இதை புஷ் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன சப்ளை எது மூலியமா ஆயிரும், இதோட சப்ளை எல்லாம் கட் ஆயிரும். இது வந்து சப்ளை கட் ஆகி டைரெக்டாக எங்கே போயிடும் அப்படின்னா R1, ஆர் ஃபேஸோட சப்ளை R1, நெக்ஸ்ட் வந்து R2, R3, இது மூலியமா இந்த மூணு கரஸ்பாண்டிங் சப்ளையும் வந்து மோட்டார் வந்து என்ன ஆயிரும்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும், ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுற்றும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மோட்டரை, அந்த ரோட்டரோட டைரக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார்வர்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா சப்ளை F1 F2 F3 வழியாக போய் நமக்கு மோட்டார் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் சுற்றும். இதே ரிவர்ஸ் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆர் கான்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகி நமக்கு கான்டாக்டர்ஸ் R1 R2 R3, அதாவது ஆர் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகிறதுனால R1 R2 R3ங்கிற கான்டாக்ட்ஸ் மூணும் க்ளோஸ் ஆகி நமக்கு சப்ளை வந்து இந்த மூணு கான்டாக்டர்ஸ் வழியாக வரனால நமக்கு மோட்டார் வந்து என்ன ஆகும்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நம்ம பார்த்தது வந்து என்னென்னா 3 டைப் ஆஃப் ஸ்டார்டிங் மெத்தட்ஸை பார்த்துட்டோம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அதில் வந்து 2 டைப் பார்த்தோம், ஓப்பன் டிரான்சிஷன் அண்ட் க்ளோஸ்டு டிரான்சிஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 2 ஸ்பீடு வைண்டிங் மோட்டர், 2 ஸ்டேட்டர் வைண்டிங் இருக்க மோட்டாரோட ஸ்டார்டிங் மெத்தட். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டைரக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு 2 கான்டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபார்வர்ட் கான்டாக்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கான்டாக்டர்ஸ் யூஸ் பண்ணி டைரக்ஷனை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? இன்னும் மிச்சம் 3 டாபிக்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.